Watch full episodes on Jio Hotstar. என்னடா வளைச்சு வளைச்சு பிரம்மாண்ட செட்டுகளா இருக்கு. என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க? அட பாவிங்களா, என்ன இது மனுஷங்கள்லாம் ராட்சசங்க மாதிரி இருக்காங்க. டாக்டர் ஸ்னேக் எத்தனை பேரை உருவாக்கி வச்சிருக்கானே, என்ன பண்றது? டேய் பூசணிக்கா மண்டையா, அந்த டிம் இங்க வருவானா? மோட்டோ என் உயிருக்குயிரான உயிர் நண்பா, உடன் பிறவா சகோதரா, இங்க ஏகப்பட்ட பேர் வராங்கப்பா. டிம் இங்க இருந்தா நிச்சயமா அவனும் வருவான்ப்பா. நீ கவலைப்படாத மோட்டோ. அடே உனக்கு டாப்புக்கு இப்ப கரண்ட் போச்சா என்னடா? திருப்பி திருப்பி அவங்க முன்னால வந்து டிம்னு கத்திக்கிட்டு இருக்காதுடா. அப்புறம் நம்ம திரும்ப ரிட்டர்ன் போக முடியாது. எல்லாரையும் சுத்தி ஒரு தடவை பாடுறா. க்ளோஸ் அப்ல பார்த்தாலும் பயமா இருக்கு, லாங்ல பார்த்தாலும் பயமா இருக்கு. அப்புறம் டிம் இவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு போக முடியாதுடா. இப்போதைக்கு நமக்கு சாணக்கியத்தனம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் அமைதியாகிருங்க. மந்திரவாதிக்கெல்லாம் மந்திரவாதி டாக்டர் ஸ்னேக் வந்துகிட்டு இருக்காரு. அடே வீங்கின மண்டையா, எல்லா ப்ரோகிராமையும் வேஸ்ட் பண்ணிடாதடா. இப்ப தானடா 3/4 மணி நேரமா உன் காதுல சங்கு ஊதுற மாதிரி ஓதுன. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஆளுடா. இங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாத, அமைதியா இருடா. அவன பாரு. மோட்டு பத்துல வந்துட்டாங்க. நிச்சயமா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ரகசியமாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்ட இந்த ஸ்னேக்கின் மாளிகைக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். என்னோட இந்த சீரியஸான முகத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா கம்மியாதான் பேசுவேன், கம்மியாதான் நான் சிரிப்பேன். ஏன்னா இந்த டாக்டர் ஸ்னேக் எப்ப சிரிச்சானோ அப்பவே இந்த உலகம் அழ ஆரம்பிச்சிடும். சாம்பியன்ஷிப் தொடங்கட்டும். முதல் ஃபைட், கோரில்லா மேன் vs ஷாக்கால். இனி வரும் காட்சிகள் அனைத்தும் அருமையாக இருக்கும். இப்பொழுது அடுத்த போட்டி, பீகாக் மேன் vs டைகர் சான். யாரா இந்த மயில் வாகன? கீழே விழுந்த ஒருத்தனை இன்னொரு வீரனாக இருக்கிறவன் அடிக்க மாட்டான். உனக்கு எங்க இருந்து இதெல்லாம் புரிய போகுது? நீதான் ஒரு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கியே. உனக்கு எங்க இருந்து இதெல்லாம் தெரியும்? வா என் கூட வந்து போது. அடே மோட்டோ, அந்த தவளை வாங்கிட்ட பாத்துடா.
ஏ அரசே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு மனுஷனோட 2 மிருகங்களை சண்டை போட வச்சு அதை நீ வேடிக்கை வேற பார்த்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் நீ பண்ணலாமா? ஒரு அப்பாவி அடிக்கிறதுக்கு 2 பேர் அனுப்புறியே, இது சண்டைக்கான ரூல்ஸே கிடையாது. உன்னோட மாய சக்தி மேல உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையா? இங்க பாரு, நான் கூட ரொம்ப கொடூரமான மந்திரவாதி தான். நீ எனக்கு அஷ்டமி வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து வேடிக்கை பாரு. அதுக்கப்புறம் என்னோட மந்திர சக்தியால எல்லாரையும் அனிமலா மாத்தி காட்டுறேன். அப்ப சண்டை போடுறவங்க சமமா இருப்பாங்க. அப்ப எல்லாரும் பாப்பாங்க, நீ கூட தான் பாப்ப. உன்னோட ஃபைட்டருங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு நீயும் பாப்ப. என்ன பெரிய ரூல்ஸ் இங்க? ரூல்ஸ், கோர்ட்டு, சட்டம் எல்லாமே நான் தான். சரின்னு எதுவும் கிடையாது, தப்புன்னு எதுவும் கிடையாது. எனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதுதான் எல்லாருக்கும் நல்லது. எனக்கு எது நல்லது இல்லைன்னு படுதோ அதுதான் எல்லாருக்கும் தப்பு. முடிஞ்சா ஜெயிச்சு பாரு, இல்ல இங்கிருந்து ஓடு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அஷ்டமிக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. 10 நாள்ல அவனால பண்ண முடியுமா நாமளும் தான் பாத்துடலாமே. ஒருவேளை அவன் நண்பர்களை மிருகமா மாத்திட்டா அப்ப நாம அவனை கைது பண்ணிடலாம். அவனோட சக்தியும் நமக்கு தானே உதவியா இருக்கும். என்ன புரியுதா? சரி, அஷ்டமி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள உன்னுடைய நண்பர்களை மிருகங்களா மாத்தி இங்க கொண்டு வா. போ. டாக்டர் ஸ்னேக்கோட உண்மையான பெயர் டிம் புத்தர். அவர் ஃபாரின்ல படிச்சுட்டு திரும்ப வந்தாரு. அவர் எப்பவும் அவரோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல பிஸியா இருப்பாரு. ஒரு நாள் அவரோட லேப்ல ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. அப்புறம் இது நான் தான், ஹீம் புத்திர. இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. யோசிச்சு பாரு, பாம்போட சக்தி எனக்குள்ள வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அதோட முகமும் எனக்கு வந்துடுச்சு. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இந்த உலகத்துக்கு ஒரு புது பிராணியை உருவாக்கி இருக்க. I am the greatest scientist of the world. இதையெல்லாம் நீங்க எதுக்காக பண்றீங்க? நான் குன்ஃபுவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விரும்புறேன். யோசிச்சு பாரு, அனிமல்ஸ் குன்ஃபு சண்டை போட்டா ஹியூமன்ஸை விட அந்த சண்டை ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா they are more powerful. அவங்களுடைய எபிலிட்டி flexible to fight. அவங்களோட சக்தி ஹியூமன்ஸை விட அதிகம். அதுக்காகவே நான் ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அனிமல்ஸ் டிஎன்ஏ ஓட மனுஷனுடைய டிஎன்ஏவை சேர்த்தா அந்த அனிமல்ஸோட சக்தியை அதிகரிக்க செய்யும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் மாறும். நான் என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு அடி முன்னாடி போயிட்டேன். அதாவது அனிமல்ஸோட ஃபேஸும் கிடைச்சிடுச்சு. நான் இந்த உலகத்துல மனிதனையும் மிருகத்தையும் சேர்த்து ஒரு புது குன்ஃபு வீரனை உருவாக்க போறேன். அப்பா உங்களை ஒரு நாள் கூட இங்க தங்க அனுமதிக்க மாட்டாரு. இங்க இருந்துட்டு அந்த மாதிரி தப்பு எதையும் உங்களால செய்ய முடியாது. நாம இனிமே இங்க இருக்க போறதில்ல. டிம் டிம்ம கூட்டிக்கிட்டு இங்க இருந்து நாம போலாம். அவன் ரொம்ப சின்ன குழந்தை, உங்களை பார்த்தா பயந்துருவான்.
வேண்டாம், இங்கே இருக்கட்டும். நான் வேணா உங்க கூட வரேன். அப்பா வரதுக்குள்ள நாம இங்க இருந்து போயிடலாம். அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் இங்க வந்து சேர்ந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் பல மனிதர்கள் மேல அந்த ஆராய்ச்சியை முயற்சி பண்ணி பார்த்தாரு. அதுல அவருக்கு வெற்றியும் கிடைச்சது. குங்ஃபு வீரர்களை மட்டும்தான் டாக்டர் ஸ்னேக் இந்த போட்டியில விளையாட அழைக்கிறாரு. அவங்க மேலயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்களையும் மிருகமா மாத்திடுறாரு. இந்த உலகத்துக்கு அத மாய வேலைன்னு சொல்றாரு. நான் முதல்லயே சந்தேகப்பட்டேன். இது மாயமோ இல்ல மந்திரமோ இல்ல, எல்லாமே வேஸ்ட், எல்லாமே சயின்ஸோட டெக்னாலஜின்னு அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அவர் திடீர்னு காத்துல மறையற மாதிரி இருக்கும். அங்க கீழே ஒரு டனல் இருக்கு. அது வழியா தான் நாங்க 2 பேரும் வந்து போவோம். நானும் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல பலியாகி ஒரு மிருகமாயிட்டேன். நான் என்னுடைய சீக்ரெட் டிராவல்காக தான் இந்த வாட்டர் டனலையே உருவாக்கி வச்சிருக்கேன். நான் இப்ப எதுக்காக பயப்படுறேன் தெரியுமா? என்ன மாதிரியே என் குழந்தையும் மிருகமாக்கிடுவாரோன்னு தான். கஜ கஜா, அப்படின்னா அந்த பாம்புக்காரன் அவன் பையனை கூட ஏதோ ஒரு மிருகமா மாத்த போறானப்பா. ஆமா, இந்த விஷயத்துக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் செக்யூரிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்னா நம்ம அந்த அஷ்டமி வரைக்கும் காத்து இருந்து அவங்களோட சண்டை போடணும். அப்ப நீயே சண்டை போட்டு வந்துரு. அந்த டாக்டர் ஸ்னேக் கிட்ட எவ்வளவு பெரிய படைய வச்சிருக்கான்னு நீயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தல்ல. சோம்பேறி, அவருக்கு எதிர்த்து சண்டை போடணும்னா அவருக்கு ஈக்குவலான சக்தி நமக்கு வேணும்டா. சக்தி இல்ல, ட்ரைனிங். அந்த மிருகங்களை எதிர்த்து சண்டை போட உங்களுக்கு ட்ரைனிங் தான் தேவை. ஓஹோ, அந்த ட்ரைனிங்க நான் உங்களுக்கு தரேன். யார் அது? யார் அது? அதோட அவங்க இங்க என்ன தேடிக்கிட்டு இருந்தாங்க? சார், அது எங்களால தெரிஞ்சுக்கவே முடியல சார். அப்ப போய் தெரிஞ்சுக்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. அவங்க இங்க எப்படி வந்தாங்க, நம்ம சேனை கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க? அவங்க அனிமல் வேஷத்துல இங்க இருந்தாங்க டாக்டர் ஸ்னேக். இது எப்படி சாத்தியமாச்சு? நீங்க எல்லாரும் இந்த மிருகங்களை பார்த்து அது என்ன செய்யுதோ அப்படியே காப்பி பண்ணுங்க. அதுங்களோட பிஹேவியர், அதுங்க போற விதம், அதுங்க வேற என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் கத்துக்கோங்க. உங்க மனசை பொறுத்த அளவுக்கு நீங்க அந்த மிருகமாவே மாறிடணும். நீங்க அந்த மாதிரி நினைச்சா மட்டுமே தான் உங்களால அந்த மிருகங்க செய்யற எல்லா வேலையும் செய்ய முடியும். இந்த பில்டப்ல ரொம்ப ஓவரா இருக்கே. டைகர் சான், நீங்க சும்மா கவனிச்சா போதும். டோன்ட் பிராக்டிஸ். உங்க காயம் ஆறவே ஆறாது. மோட்டு, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, போட மாட்டே போ. இவன் சும்மாவே யூட்டர்ன்லாம் அடிப்பான். மோட்டு, டைகர் சாங், நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அதான் ரெய்னிங் எடுத்துக்கங்க. ரெய்னிங். அத கதவுலே ரெய்னிங் இல்ல, ட்ரைனிங். ட்ரைனிங் அப்படிதான் வரணுமா? அட, இது வெறும் 6க்கும் டீக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுக்கா இப்படி கத்துறது? ஏன் இங்கிலீஷ் நாலேஜ் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? Don't forget your basic lesson. Him நரேஷ் கத்து கொடுக்கிற முதல் லெசன் ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த். அந்த குரங்கு ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு எதுக்கு தாண்டுது? ஏன்னா அதுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி பண்ண முடியுது. அதோட ஃபோக்கஸ் கிளியரா இருக்கு. மரத்துல நிறைய கிளைகள் இருக்கு, ஆனா எந்த கிளையை பிடிக்கணும்ன்ற ஃபோக்கஸ் அது கிட்ட நிறையவே இருக்கு. ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த். Have faith in yourself. ரொம்ப நல்லா சொன்னீங்க. பாத்தி சுதனமா போட மாட்டோம். என்னடா இலையெல்லாம் திங்க ஆரம்பிச்சிட்ட? டேய் மோட்டு,
ஃபோக்கஸ் 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 இது அந்த குட்டி பையனுடைய வாழ்க்கை பிரச்சனை. சூப்பர் மோட்டு. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.